வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மழை காலம் இல்லையா, அதனால இந்த மழை காலத்தில் ஈக்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பழம் இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருப்போம், காய்கறிகள் வாங்கி வச்சுருப்போம், எதுவாக இருந்தாலும் இந்த டார்ச்சல் பெரிய ஒரு டென்ஷனாகவே இருக்கும் நமக்கு. அந்த ஈக்களை நம்ம எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறத டிப்ஸ் தான் உங்களோட, சிம்பிளான டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கெமிக்கல்லாம் எதுவும் இல்லை, நோ கெமிக்கல், ஒன்லி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி நம்ம ஈக்களை அழிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை. நான் ரெகுலராக வீடியோவில் ஒவ்வொரு கீரை பெனிஃபிட் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை பார்க்க போகிறோம். இந்த பொன்னாங்கண்ணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. கீரைகளின் ராஜா அப்படின்னே சொல்லுவாங்க. இதில் இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, பி, சி அதிகமாக இருக்குது. கண்களில் ஏற்படும் அலர்ஜி கூட குணமாக்கும். பொடியாக்கி இந்த இலையை பொடியாக்கி பூச்சி கடிக்கிற கடித்த இடத்துல பூசினிங்கன்னா விஷமே நீங்கும். பொன்னாங்கண்ணி கீரையை கசக்கி முகந்து பார்த்தீங்கன்னா தலைவலி, தலைச்சுற்றல் கூட குணமாகும். மாலைக்கண் நோய் குணமாகும். வெண்ணெய் கலந்து இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா மாலைக்கண் நோய் கூட குணமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரையை பறிச்சுட்டு இந்த தண்டை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா வீட்லேயே நம்ம ஈஸியாக நம்ம கீரையை பறித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன டிப்ஸ்னால், ஈக்களை அழிக்கிற டிப்ஸ் தான். நம்ம இந்த பழமாகட்டும், இதெல்லாம் ஃபுட்டு, கேக்கு எது நம்ம வாங்கி வச்சுருந்தாலும் அதில் சாதம் எல்லாமே இந்த ஈக்கள் உட்காந்து ரொம்ப நமக்கு வாந்தி, வயிற்றலை, உடம்புக்கு கேடு விளைவிக்கும். அந்த மாதிரி ஈக்களை நம்ம ஈஸியாக எப்படி பிடிக்கலாம், எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் எவ்வளோ ஈக்கள் நான் பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இது நூற்றுக்கணக்கான ஈக்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயிரக்கணக்கான நான் ஒரு 15 நிமிஷத்துலேயே நான் இதை வந்து நான் இந்த மாதிரி பிடித்தேன். இது மாதிரி ஏகப்பட்டது நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துருச்சு. அதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் அழித்தோம். இந்த டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க, இதை எப்படி நான் இவ்வளோ ஈக்களை நான் கட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், எங்கேயுமே எங்களால் சாப்பிடவே முடியல. அந்த மாதிரி வெளியே ஹாலில் ஆகட்டும் இல்லை வீட்டுக்குள்ளேயே ஆகட்டும் நாங்கள் இருக்கவே முடியல. அந்த மாதிரி ஈக்கள் தொல்லை ரொம்ப டார்ச்சலாக இருந்தது. நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அந்த கப்பில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இதில் ஸ்வீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகரை ஆட் பண்ணி இது கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். ஈக்களுக்கு அது பிடிக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினிகர் வந்து 1.5 மூடி வினிகர் நான் எடுத்துக்கிட்டேன். வினிகர் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த 3 பொருள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இன்னொரு எஃபெக்டிவான பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த பொருள் ஆட் பண்ணுறதுனால இன்னமும் அந்த ஈக்கள் வந்து எங்கே இருந்தாலும் வந்து அந்த தண்ணியில் உட்காரும் அந்த சாப்பிட்றதுக்காக. இப்போ இந்த வினிகரை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா 3 வினிகர், சர்க்கரை, பேக்கிங் சோடா நல்லா கலந்து விட்டதையும் நான் வந்து தேன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த தேன் தான் இந்த ஈக்களை இந்த தண்ணிக்கு இழுத்துட்டு வரும். இந்த வாசனைக்கு கண்டிப்பாக இழுத்துட்டு வரும். வந்து ஈக்கள் இதில் உட்காரும்போது அந்த தேனோட பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த தேன் மேலே அந்த வந்து உட்காரும்போது அதனோட கால்கள்லாம் நல்லா அந்த க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதனால பறக்க முடியாது. அது தவறி அந்த தேன் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த தண்ணியில் விழுந்துடும். இந்த மாதிரி தான் நான் இந்த ஈக்கள்லாம் நான் ஒழித்தேன். நீங்களும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே நீங்கள் தேன் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இது தண்ணியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு தேன் விட்டு கலந்து விட்டுட்டு இந்த பவுலோட ஓரங்கள்லேயும் நீங்கள் வந்து இந்த தேனை அப்ளை பண்ணிடுங்க. மேலே அப்ளை பண்ணாதீங்க. அந்த உள் பக்கமாக பவுலோட எதில் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் வைக்கிறீங்களோ அதில் உள் பக்கமாக நீங்கள் தேனை ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உட்கார்ற வந்து இந்த தண்ணியில் தவறி விழுந்துடும். நான் லைவாக தான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் ஸ்கிப் பண்ணாமல் தான் காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், நான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கலந்து உங்கள் வீட்டில் எந்த இடத்துல ஈக்கள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல இந்த கப்பை கொண்டு போய் நீங்கள் வச்சுடுங்க. எனக்கு வந்து ஹாலில் தான் ஈக்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் அங்கே தான் வச்சுருந்தேன். நான் ஒரு
5 மினிட்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். எவ்வளோ ஈக்கள் கலெக்ட் ஆகி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். ஈக்கள் வந்து வச்ச அடுத்த செகண்டே வந்து இதில் அந்த தேன் சாப்பிட்றதுக்கு வந்த ஈக்கள் ஃபுல்லாக எல்லாமே இந்த தண்ணியில் விழுந்துடுச்சு. நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எதுவுமே நம்ம கெமிக்கல்லாம் தேவையே இல்லை. இதுக்காக அடிக்கிற பேட்டு நம்ம ஷாப்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெறும் தண்ணி 1 டம்ளர், வினிகர் 1 மூடி, தேன் 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். பேக்கிங் சோடா அது வந்து எரிச்சல், ஒரு நமைச்சல் உண்டாக்கும். ஒரு காரத்தன்மை இருக்கிறதுனால அந்த ஈக்கள் இறந்துடும். அதனால் இது மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக அழிச்சிடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக ஒரு ஸ்டோரேஜ் டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரெகுலராக நமக்கு பயன்படக்கூடிய டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி லைஃப்க்கு நம்ம தேவைப்படுற இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஈக்கள் வந்து இதில் வந்து குவிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஹாலில் நீங்கள் 1 கப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெட்ரூமில், கிச்சனில், போர்டிகோவில் அங்கங்கே நீங்கள் 1 கப் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இருக்க ஃபுல்லாகவே இதில் கலெக்ட் பண்ணிடலாம். இவ்வளோ ஈக்களா நீங்கள் இது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பாருங்கள் விழுந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களால் உட்காந்து சாப்பிடக்கூட முடியல. சாதத்துலலாம் வந்து உட்காந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தது. இவ்வளோ ஈக்கள் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப அதை சொல்லிக்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு தான் நான் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பயன்படும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்கள் வீடு தேடி வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ஸ்டோரேஜ் டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம மார்க்கெட்டுக்கெலாம் போனோம்னா பச்சை மிளகாய் வெஜிடபிளாக நம்ம வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது மிளகாயை எப்படி வாங்கிட்டு வந்தபோது இருக்க மாதிரி கலர் மாறாமல் ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மிளகாய் வாங்கி வந்ததும் நீங்கள் மிளகாயை தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஈரமே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துட்டு இந்த மிளகாயில் இருக்க காம்பு பகுதியை நம்ம நீக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் தனியாக, இதனோட காம்பு தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நீங்கள் வீட்டில் இருக்க எந்த பாக்ஸாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்வர் பாக்ஸ் வேண்டாம், அது வந்து கூலிங் அதிகமான மிளகாய் வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. நான் வந்து என்கிட்ட ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருந்தது, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதில் அடிபாகத்தில் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு நம்ம காம்பு நீக்கிய இந்த மிளகாயை இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த மிளகாயை இதில் போட்டுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு டிஷ்யூ போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா
ரொம்ப நாள் மாதக்கணக்கு ஆனால் கூட மிளகாய் வந்து கலரும் மாறாது, மிளகாயும் அழுகாமல் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம வாங்கி வந்தபோது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிஷ்யூ இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெஜிடபிளும் சரி, நீங்கள் மிளகாயும் சரி, நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து நல்ல ஈரத்தை அப்சர்வ் பண்ணும். அதனால் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ரேட் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரேட் அதிகமாகலாம் இல்லை, ரொம்ப ரேட் கம்மி தான், ரீசனபிள் ரேட் தான். நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேல் பக்கத்தில் நீங்கள் ஒரு டிஷ்யூ போட்டிங்கன்னா மிளகாய் வந்து அந்த கூலிங்கில் சில்லுன்னு இருந்தால் கூட அந்த ஈரப்பதமெல்லாம் இந்த டிஷ்யூ உறிஞ்சி எடுத்துக்கும். மிளகாய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய். டேக் கேர்.